ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் 25/6/2025 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. அதாவது லக்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு 100% சரியாக பொருந்தங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார் இந்த வாரம்? 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அப்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளியூரோ வெளிநாடோ செல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது தொழில் ரீதியாக இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளோ உங்கள் உறவினர்களோ வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு நீங்கள் யாராவது ஒருத்தர் போகலாம், அப்படி இருக்கும். அல்லது உங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடத்துல ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 11இல் இருப்பது அற்புதத்திலும் அற்புதம். சூப்பர், சாதிக்க போகிறீங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு அதாவது பிச்சுக்கிட்டு போகும். நல்ல ஒரு வருமானம், ஒரு தொழில் ஏனோ தானோன்னு கேஷுவலாக பண்ணால் கூட சரியான ஒரு வருமானத்தை, ரெட்டிப்பு வருமானன்றதை விட 3 மடங்கு வருமானம்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் 10 11, அது மட்டுமல்ல 10ஆம் இடத்துல ராகு, அது மட்டுமல்ல குரு பார்வை. அப்போ 10ஆம் இடம் ராகு இருக்கார், குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னா இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார் ராகு பகவான். அப்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். ஸோ அதனால் தொழில் ரீதியாக பெரிய லெவலில் நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இருந்தாலும் நல்ல சம்பாத்தியம் இருக்குது. தேனாறு பாலாறு ஓடினாலும் லக்னத்தை சனி பார்ப்பதால் ஏதோ ஒரு டென்ஷன், பரபரப்பு, ஒரு சில நேரங்களில் அவமானம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அசிங்கம், அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இல்லை தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 5ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். அல்லது பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ மற்ற சக மாணவர்கள் மூலமாகவோ ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பூர்வீக சொத்தை யாராவது ஆட்டையை போகிறதுக்கு வருவாங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க, டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். மற்றபடி உங்களை பொறுத்தவரை டென்ஷன் இருக்கும். ஆனால் 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு அளவு கடந்த வருமானம், அளவு கடந்த சந்தோஷம் இருந்தாலும் டென்ஷன் நிச்சயமாக இருக்கும். மகிழ்ச்சி என்பது துளி கூட இருக்காது. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். 4இல் கேது இருப்பது தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு
அகைன்ஸ்டாக இருப்பாங்க. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகும், ரிப்பேர் செலவு. அடுத்தது செவ்வாய் இருந்து கேதுவோடு சேர்ந்து இருக்கார் அப்படின்னா வீட்டுக்கு திடுதிப்புன்னு செலவு வைக்கும். ஏங்க ஷட்டரு போயிடுச்சு, எங்கள் கடையில் ஷட்டர் போட்டு கொடுங்க, வீடு கதவு போயிடுச்சு கதவு போட்டு கொடுங்க, தாழ்பால் போயிடுச்சு, இல்லை ஃப்ளோரிங் போயிடுச்சு, இப்படி ஏதாவது ஒரு ரிப்பேர் செலவு ஏதாவது ஒன்று ஆகும். ஆனாலும் கூட உங்களை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் அமக்கலமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை, ரோகிணி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் ராசிநாதன் 12ல் இருக்கார். ராசிநாதன் 12ல் இருக்கக்கூடாதுங்க. 12ல் இருந்தால் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இப்படி சொல்லலாம். ஆனால் 12ல் இருந்தால் ஒரு பின்னடைவை கூடிய நிலை ஏற்படும், அல்லது செலவினங்கள் ஏற்படும். உங்களுக்கே மருத்துவ செலவு வைக்கலாம், மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. எல்லாத்தை விட ஒரு முக்கியமான விஷயம், 2ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. தனஸ்தானத்தில் தனகாரகன் இருக்கிறார். தன பிராப்தி உண்டு. சூப்பர், அற்புதமாக சம்பாதிக்க போகிறீங்க. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. இரட்டிப்பு வருமானம் என்று சொல்வதை விட மும்மடங்கு வருமானம் இந்த வாரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு வரப்போகிறது என்று சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான நேரம், காலம். மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ல் இருக்கும் ராகு பகவானை பார்க்கிறார். இப்போ ராகு இருந்தால் இருக்கிற இடத்த பிரம்மாண்டமாக பண்ணுவார், பெருசாக பண்ணுவார். அப்போ தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் என்று சொன்னால் தொழிலை விருத்தி செய்வீர்கள். கடனை உடனே வாங்கி அரசின் மூலமாகவோ தனியார் துறையோ அல்லது வங்கிகளின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள், அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இன்வால்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போ இன்வால்மெண்ட்டோடு இருந்து வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போது இரட்டிப்பு வருமானம் இது கிடைக்கும். இப்போ சிறப்பான நேரம். அதையும் தாண்டி 10க்குடையவன் 11ல் இருக்கார். சூப்பர் லாபம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, எல்லாம் லாபமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் ஒரு கேஷுவலாக ஒரு தொழில் பண்ணால் கூட, இல்லை ஏனோ தானோன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத தொழில் பண்ணால் கூட இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு இமாலய ஒரு பலனை பார்க்க போகிறீங்க. மும்மடங்கு வருமானத்தை பார்க்க போகிறீங்க. நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிற அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, சலுகைகள், லோன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அப்படித்தான் சந்தோஷமான ஒரு காலம், நேரம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சிம்மத்தில் இருந்து பார்க்குறாரு. அப்போது கணவன் மனைவி
ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இருந்தாலும் செவ்வாய் கேதுவோடு இணைந்து இருப்பதால் இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, விவசாயத்துறை, மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த செக்யூரிட்டிஸ் யூனிஃபார்ம் போட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது ஒரு இடர்பாடுகள், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு தொழில் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே முடங்கி போன ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்கப் போகிறது. மொத்தத்தில் சூரியன் குரு 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. ஆதலால் அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம். என்னதான் சுக்கிரன் 12ல் மறைஞ்சு இருந்தாலும் 12ல் இருந்தாலும் கலைத்துறை, சினிமாத்துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான காலம், சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லணும். இந்த சனி பகவான் 11ல் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான், சாதிக்க போகிறீங்க. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பணம் பல வகையில் பையை நிரப்பும். 2ஆம் இடத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருப்பதாலும் உங்களுக்கு தங்கம் வாங்க சிறப்பான ஒரு காலகட்டம். பிள்ளைகளுக்கினுடைய நலன் கருதி பிள்ளைகளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது என்று சொல்லலாம். மற்றபடி இந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறது, பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும், சந்தோஷ குறைவு ஏற்படும். எல்லாம் ஓகே தான், ஆனால் ஏதோ கொஞ்சம் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா 7 குடையவன் செவ்வாய் கேதுவோடு இணைஞ்சு இருக்கிறதால பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.